என் தங்கப்பிள்ளையே, சட்டென இரண்டில் ஒன்றை தொடு என்று நான் சொல்லி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை உனக்கு யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதனை உனக்கு முன்கூட்டியே எடுத்துச் சொல்ல நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மஞ்சள் அலங்காரத்திலும் குங்கும அலங்காரத்திலும் உன் முன்னால் நிற்கின்ற இந்த வராகி, இந்த ரூபத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், சாந்தமாகவும் உக்கிரமாகவும் இந்த தாயானவள் இருவேறு வேடங்களில் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். நான் எத்தனை தத்ரூபமாக உனக்கு காட்சி கொடுக்கின்றேனோ அதே அளவு என் பிள்ளை நீயும் என் மீது நம்பிக்கை கொண்டு நம் தாயானவளை நாம் வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பேரதிசயம் நடக்கும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை ஒரு முறை தவற விட்டு விட்டாயானால் மீண்டும் கிடைப்பது அரிதான ஒரு விஷயம். மீண்டும் ஒரு நாளும் அதை பெற்றுவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த இரண்டில் நீ எதை தொட்டிருந்தாலும் உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும். அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. அப்படி நடக்கப் போவதை நான் உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன். என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் ஒரு நாளும் என் குழந்தை நீ எதிர்கொள்கின்ற விஷயங்களுள் மனதை தளர விட்டு விட மாட்டாய். இதுதான் நடக்கும் என்று நமக்கு ஏற்கனவே தெரிந்ததல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதனால் நாம் இதனை கைவிடப் போகிறோம் என்றுதானே என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருப்பாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு என் வாக்கினை கேட்க தொடங்கு. எப்பேற்பட்ட ரூபத்தில் உன் முன்னால் வந்து நின்றாலும் என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கை என்ன தருகின்றதோ அதை கொடுத்தே தீரும். அது யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. யாராலும் அந்த விஷயத்தை மாற்றிவிடவும் முடியாது. உனக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று முன்கூட்டியே கணித்ததுதான். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது என்பதனை ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்பதனால்தான் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது. எல்லா வாழ்க்கையிலும் எப்படியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. சிலர் வெளிப்படையாக அதனை வெளியே காண்பித்திருப்பார்கள். ஒரு சிலர் எப்பேற்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் நடந்தாலும் அதனை தனக்குள்ளேயே வைத்து கொண்டு அதற்கான தீர்வை தேடிக்கொண்டிருப்பார்கள். எந்த நிலையானாலும் என் பிள்ளைக்கு இந்த வராகி கொடுப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்தை சார்ந்தது என்பதனை முதலில் புரிந்து கொள். இன்று இந்த நொடி பொழுது நான் சொல்வது போல என் பிள்ளையை சாந்தமான மஞ்சள் அலங்காரத்தில் இருக்கின்ற இந்த வராகி என்னை தொட்ட என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மங்கள நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது. இனிமேல் உனக்கு ஏக்கங்கள் இல்லை, தவிப்புகள் இல்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றிய தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்வதை நீ கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியும். சாந்தமான இந்த வராகி என்னை தொட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நான் சொல்லி கொடுத்ததில்லை, இதைத்தான் தொட வேண்டும், அதைத்தான் தொட வேண்டும் என்று. நீயாக தொடுவதில் மட்டும்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன வருமோ, நமக்கு என்ன செய்ய பிடிக்குமோ அதனை சரியாக செய்வதில் எப்பொழுதும் நீ மனதில் தெளிவான எண்ணங்களோடு இருந்து கொண்டிரு. என் குழந்தையே, யாருக்காகவும் யாரும் இங்கு யாரையும் மாற்றிவிட முடியாது.
அப்படியே மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று முயற்சிகளை நீ செய்கிறாய் என்றால் எடுத்து வைத்த முயற்சியிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது என்பதிலும் என் பிள்ளை கவனமாக இரு. 2 தெய்வங்கள் ஒரு சேர வந்து உன்னை அனுமதிக்கின்ற இந்த நேரம், அதாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் களைந்தெடுக்க உன்னை உள்ளே அனுமதித்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு கஷ்டத்தில்தான் வாழ்க்கை இருந்து கொண்டிருப்பதாக தோன்றலாம். ஆனால் மஞ்சள் அலங்காரத்தில் இந்த வராகி என்னை தொட்ட என் பிள்ளை, சாந்தமான இந்த தாயானவளை தொட்ட என் பிள்ளை, நான் நிச்சயமாக சாந்தமாக இருக்க போவதை நீ உணரத்தான் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் சுபமங்கள நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறும். மஞ்சள் அலங்காரத்தில் என்னை கண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் நடக்காது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்தே தீருவாய் என்பதனை மறக்காதே. என்னுடைய குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும். அது மட்டுமல்ல, கோபமான குங்கும அலங்காரத்தில் வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால், எப்பொழுதுமே நீ நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வர வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு மாற்றத்தை நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்பினால் போதும். எந்த நொடியிலும் உனக்கான முன்னேற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு கட்டத்தை அடையும். எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிலையை பெறும். அந்த நிலை என்னவென்று என் குழந்தை நீ உணர வேண்டும் என்றால், சாந்தமான வராகியை தொட்டதற்கான பலனை நீ பெற்றுக்கொள்வாய். இல்லை அம்மா, நான் குங்கும அலங்காரத்தில் இருந்த உன்னைத்தான் தொட்டேன் என்று நீ சொல்வாயானால், என் குழந்தையே, வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகம் வெளியே வரப்போகின்ற நேரம், அதையெல்லாம் இருந்த தடம் தெரியாமல் மாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு நீ வருத்தப்படாதே. சுற்றி இருக்கின்ற போலிகள் எல்லாம் வெளியே வரும். சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை கொண்ட மனிதர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் தெரிய வரும். எப்பேற்பட்ட இன்னல்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும், அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட வேண்டும் என்றால், நான் சொன்னது போல உனக்கு என்ன தர வேண்டும் என்பதனை நீ மனதிற்குள் புரிந்து தெளிந்து அதனை நீ மற்றவர்களுக்காக வழங்கிட எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். மற்றவர்களுக்காக என்றால் என்ன தெரியுமா என் குழந்தையே? எந்த ஒரு செயலும் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு உதவியவர்களையும் தன்னை நம்பி இருப்பவர்களையும் ஒரு நாளும் ஏமாற்றிவிடக்கூடாது. உன்னுடைய நிலை மாறினாலும் சரி, நிலை தாழ்ந்தாலும் சரி, உன்னோடு நின்று உனக்கு உதவி செய்தவர்களை ஒரு நாளும் நீ மறக்கக்கூடாது. என்றும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன் சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் இந்த வராகி நடத்துவது. குங்கும அலங்காரத்தில் வந்திருக்கின்ற இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி உன்னை சுற்றி வந்த துரோகிகளை எல்லாம் விரட்டி அடிப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாமும் உன்னை உன் வாழ்க்கையை நினைத்து பெருமைப்பட வைக்கின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன். நான் இருந்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன். அதுவரையிலும் என் குழந்தை எதற்காகவும் சட்டென்று கலங்கி விடாதே. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சட்டென்று மனமுடைந்து விடாதே. எல்லாமும் உன்னை சுற்றி நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கும். மஞ்சள் அலங்காரத்திலும் குங்கும அலங்காரத்திலும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும்.
தொட்டது எதுவாயினும் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன் எதிர்காலத்தில் நடந்தே தீரும். எந்த ஒரு தீய விஷயங்களும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.